இப்போ இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறமா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் செஞ்ச சம்பவம் தான் பெரிய சம்பவம். பெண் குயினே தனியா போகணும்னு தான் போயிருக்கு. இதுல இவரு தனியா போறதுக்கு துணையா போயிருக்காரு நம்ம டொனால்ட் ட்ரம்ப். பாத்தீங்களா, அவர் வந்து எங்கப்பா முடியல. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் தான் என் தலைவரோட வழி தனி வழி. ஸோ அது வந்து பெண் குயின் தான். பெண் குயின் மாதிரி என் தலைவரும் ஒரு தீர்மானம் எடுத்துட்டாரு அப்படின்னு வைங்களேன். தீர்மானத்தை நோக்கி எத்தனை தடைகள் வந்தாலும் போய்கிட்டே இருப்பாரு அப்படின்னு தலைவர் சொல்லல, தலைவருக்கு கீழே இருக்கவங்க சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை கனெக்ட் ஆகுறது மூலமா இவங்க ஷேர் பண்றாங்க, இவங்கள பார்த்து இன்னொருத்தவங்க ஷேர் பண்றாங்க. ஷேர் பண்ணி 2007 வந்த வீடியோ இப்போ வந்து வைரலா போயிட்டு இருக்கு. வணக்கம் வினோதினி. வணக்கம் அருண். சிரிச்சுக்கிட்டே தான் ஆரம்பிக்கணும். ஒரு விஷயம் நடந்திருக்கேல, இந்த பெண் குயினே வந்து இப்படியெல்லாம் வைரல் ஆகுமான்னு சொல்லி அதுவே யோசிச்சான்னு தெரியல. ஆமா, அதே இதை பாத்தீங்கன்னா பெண் குயின் போனது என்னதுக்கும், ஆனா இப்ப நடக்கிறது வந்து வேற விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஆமா, பெண் குயினை பத்தி இப்போ உங்களோட லைஃப் இப்படிதான் இருக்குன்னா நீங்க தான் அந்த பெண் குயின் அப்படின்ற மாதிரியான ரேஞ்சுக்கு பேசுறது. என்னோட லைஃப் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா என்னோட லைஃப் அந்த பெண் குயின் தான் நான் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுறது. இப்படி இந்த பெண் குயின் சம்பந்தமா நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. பொதுவா இந்த பெண் குயினுக்கு பின்னாடி, அதாவது அந்த பெண் குயின் வந்து போகணுச்சு இல்லையா, அந்த நடந்து தனியா போன அந்த விஷயத்துக்கு பின்னால ஒரு சம்பவம் இருக்கு. அது வந்து எப்போ அந்த வீடியோ வந்து எடுக்கப்பட்டது தொடர்பா ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடலாம். அதே இது பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. இப்போ வந்து சோஷியல் மீடியால ஒரு ட்ரெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் எடுத்தது தான் இப்போ வந்து ரீஷேர் பண்ணி அதை வந்து இப்போ ட்ரெண்ட் ஆக்கி விடுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பெண் குயின் சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஒரு விஷயம் சொல்லிடுறவா, நீங்க சொன்னீங்கல்ல முன்னாடி நடந்த விஷயங்களை தான் இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பழைய பாடல்கள் எல்லாம் தான் இப்போ புது பாடல் லிஸ்ட்ல வந்து எல்லாருமே வைப் பண்ற மாதிரியான சாங்ஸா மாறி இருக்கு. அதுவும் சொல்லி ஆகணும். இந்த பழைய விஷயங்களுக்கு, பழைய பாடல்கள் இல்லாட்டி பழமையான ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ வந்து மதிப்பு அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி தான் இப்போ இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2007 அவருடைய பேர் கூட வினோதினி, என்னது பேரு? வெர்னர். அண்டார்டிகாவுக்கு வந்து போயிருக்காரு. ஸோ அந்த போன பயணத்துல அவர் சந்திச்ச அனுபவங்கள் எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்ட்ரியா அவர் வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ரியோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு பேர் வச்சு அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுலதான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. வெர்னர் அப்படின்னு சொல்றவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு இயக்குனரும் கூட. அவர் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி உயிரினங்கள் சார்ந்த விஷயங்களை வந்து வீடியோ வடிவில் அதை வந்து திரைப்படமாக கொடுக்கக்கூடிய, அதாவது டாக்குமெண்ட்ரி வடிவில் கொடுக்கக்கூடிய ஒருத்தர். அதுல வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறார் இதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி தான் இந்த பெண் குயின் சம்பந்தமான விஷயங்களை தேடி பார்க்கறதுக்காக இந்த அண்டார்டிகா பகுதிக்கு போயிருக்கிறாரு. அப்போதான் இந்த பெண் குயின்களை பொறுத்தவரையில பொதுவா கூட்டமாக வாழக்கூடிய ஒரு பறவை இனம். பொதுவா இந்த பறவை பாத்தீங்க அப்படின்னா கூட்டமாக சார்ந்த ஒரு இடத்துல வாழக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம பொதுவா பெண் குயின்கள் வாழக்கூடியது வந்து அண்டார்டிகா பகுதியில், அதுவும் பனிப்பிரதேசம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் வாழும். அதுவும் கடலை சார்ந்து வாழக்கூடிய ஒரு பறவை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கடலை கிடைக்கக்கூடிய உணவுகளை தேடி சாப்பிடக்கூடியது. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டமாக இருக்கக்கூடிய பெண் குயில்களுக்கு மத்தியில ஒரே ஒரு பெண் குயின் மட்டும் தனிமையை தேடி தனிமையை நாடி போகுது. அந்த பெண் குயின் ஏன் தனியா போச்சுன்னு தான் தெரியல. அதுதான் இப்ப நிறைய பேரே கேள்வியா இருக்கு. இப்ப நான் நினைக்கிற மாதிரி அந்த படையப்பா படம் பாத்துனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து அந்த சிவாஜி வந்து கடைசியா நான் வாழ்ந்த வீட்டை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்றதுக்காக தனியா போவார் இல்லையா? சோ அத மாதிரி கூட இந்த பெண் குயின் வந்து போயிருக்கலாம். அது என்னதுக்கு போச்சோ தெரியல. அதை வந்து இப்ப வைரல் ஆக்கிக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தை பாத்தீங்கன்னா இந்த தனிமையை விரும்புறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இப்ப வாட்ஸ்அப் டிபியா இருக்கட்டும், ஸ்டோரிஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த பெண் குயினை வச்சு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, போன்ல நிறைய பேர் மொபைல் போன்ல வந்து வால்பேப்பர் அதுதான் இருக்கு பெண் குயின். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த பெண் குயின் ஏன் தனியா போச்சு அப்படின்னு சொல்லி அவர் அந்த வீடியோல வந்து அந்த டாக்குமெண்ட்ரி லாஸ்ட்ல வந்து அந்த சின்ன கிளிப் தான் வச்சிருக்காரு. அந்த சின்ன கிளிப் தான் இப்போ வந்து இவ்வளவு பெரிய வைரல் ஆகிருக்கு. மரணத்தை தேடின ஒரு பயணம், இல்லாட்டி மரணத்தை நாடி செல்லக்கூடிய ஒரு பயணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல தான் இந்த வீடியோ வந்து பகிரப்பட்டு இருக்கு. பொதுவா என்ன அப்படின்னா இந்த 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மலையை நோக்கி தான் இந்த பெண் குயின் வந்து போகுது. அந்த பெண் குயினுக்கே தெரியும் மலையை நோக்கி போகும்போது சாப்பாடு கிடைக்காது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் போகும்போது அது வந்து மரணிக்கிறதுக்கான சம்பவங்கள் இருக்கும் அப்படின்றது அந்த பெண் குயினுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பெண் குயின் தனிமையை தேடி போகுது. அது மட்டும் இல்லாம அந்த வெர்னர் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. நம்ம என்னதுதான் அந்த பெண் குயினை வந்து அந்த கூட்டத்தை தேடி இல்லாட்டி கூட்டத்தை பக்கம் நம்ம திருப்பி விட்டாலும் அது வந்து அந்த கூட்டத்தோட சேர போறது கிடையாது. அது தனிமையை விரும்பி போகுது, தனியா போகணும் அப்படின்றதுக்காக போகுது. சோ அப்படி இருக்கும்போது நாங்க அந்த பெண் குயினை வந்து ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கிளிப் வந்து அந்த சின்ன கிளிப் தான் இப்போ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு.
இருக்கு. இப்போ இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறமா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் செஞ்ச சம்பவம் தான் பெரிய சம்பவம். அதாவது இந்த வீடியோ வந்து சும்மாவே வைரலா தான் போயிருந்துச்சு. இவர் எங்க இருந்து வந்தாரு அப்படின்னு தெரியல. இவர் சில சம்பவங்கள் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து இன்னும் ட்ரெண்டா போயிருக்கு. ஆமா, அந்த ஆர்டிக் பிராந்தியத்துல இருக்கக்கூடிய கிரீன்லாந்து பகுதியை வந்து அமெரிக்கா வந்து அதை ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து வச்சு, அதாவது அந்த பெயின் குயினோட சேர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து கையை பிடிச்சிட்டு போகக்கூடிய மாதிரி, அதாவது அந்த மலையை நோக்கி போகக்கூடிய மாதிரி. நீங்க அழகா சொல்லிருந்தீங்க, என்ன சொன்னீங்க? அதாவது பெண் குயினே தனியா போகணும்னு தான் போயிருக்கு. இதுல இவரு தனியா போறதுக்கு துணையா போயிருக்காரு நம்ம டொனால்ட் ட்ரம்ப். பாத்தீங்கன்னா அவர் வந்து எங்கப்பா முடியல. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் தான். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு மலையை நோக்கி போகுது இல்லையா, அதுல வந்து இந்த கிரீன்லாண்ட் அப்படின்ற பிளக்கை வச்சுட்டு இந்த பெண் குயின் கையிலையும் அமெரிக்காவோட பிளக்கை வந்து கொடுத்திருக்காரு நம்ம டொனால்ட் ட்ரம்ப். இது வெள்ளை மாளிகையும் இந்த விஷயத்தை வந்து போட்டிருக்காங்க. அதாவது இது வந்து ஏஐ வீடியோ ஒன்று, போட்டோ ஒன்று, இதுதான் வந்து வெள்ளை மாளிகை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சம்பவம் பண்ணிருக்காங்க. நம்ம டிவிகேயோட தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லுங்க, என் வழி தனி வழி, என் தலைவரோட வழி தனி வழி. சோ அது வந்து பெண் குயின் தான். பெண் குயின் மாதிரி என் தலைவரும் ஒரு தீர்மானம் எடுத்துட்டாரு அப்படின்னு வைங்களேன். தீர்மானத்தை நோக்கி எத்தனை தடைகள் வந்தாலும் போய்கிட்டே இருப்பாரு அப்படின்னு தலைவர் சொல்லல, தலைவருக்கு கீழே இருக்கவங்க சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த பெண் குயினோட விஜய் அவர்களை ஒப்பிட்டு, அதாவது இந்த பெண் குயினும் விஜயும் ஒன்று அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து அவங்க இந்த வீடியோவை வந்து, அதாவது அந்த வீடியோ கிளிப்பை வந்து அவங்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காதல் தோல்வியில இருக்கக்கூடியவங்க வந்து இதுக்கு பிறகு யாருமே வேணாம்ப்பா, நான் தனியாவே இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்ல அவங்க வந்து அந்த வீடியோ சின்ன கிளிப்பை வச்சு அவங்க ஏதோ மீம்ஸ் வந்து கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னும் சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, யாரையும் சார்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களும் நாங்க வந்து தனிமையா தான் இருப்போம், யாரையும் சார்ந்து வாழ மாட்டோம், நமக்கான விஷயங்களை நாங்களே தேடிப்போம், நாங்க அந்த பெயின் குயின் மாதிரி அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவங்களும் காணக்கூடியதாக இப்போ இந்த காலகட்டத்துல. ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கூட இல்லையா, இப்போ ஒர்க்கா இருக்கட்டும், ஒர்க் முடிச்சு போகணும், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் அப்படி இப்படின்னு போகும்போது அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிமை தான் தேவைப்படுது. ஆமா, சோ அந்த பெண் குயின் அப்படியே தனிமையை அப்படி போகும்போது இவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடடா நம்மளும் இதே மாதிரி ஒரு தன்மையை தானே எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு இவங்க வந்து அவங்கள அந்த பெண் குயினா மாதிரி ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால இவங்களுக்கும் அந்த வீடியோக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகுது. அந்த கனெக்ட் ஆகுறது மூலமா இவங்க ஷேர் பண்றாங்க, இவங்கள பார்த்து இன்னொருத்தவங்க ஷேர் பண்றாங்க, ஷேர் பண்ணி 2007 வந்த வீடியோ இப்போ வந்து வைரலா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு, 2026 அந்த பெண் குயின் சம்பந்தமான வீடியோ, அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்த டைம்ல வந்து இந்த விஷயம் வந்து அவ்வளவு பெருசா பேசப்படல. ஆனா இப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த வீடியோ வந்து இப்ப பேசப்பட்டு இருக்கு. அந்த பெண் குயினை யோசிக்கும், இப்ப கண்டிப்பா உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லை, அந்த பெண் குயினை யோசிச்சிருக்கும், நான் பாட்டுக்கு செவனேன்னு தலைவா போனேன், என்னடா வச்சு செய்யறீங்க. அதுக்கும் ஒரு கட்ஸ் ஒன்னு இருக்கணும் இல்லையா, மரணிக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சு கூட அந்த பெண் குயின் வந்து தனியா போகுது தெரியுமா. அது வந்து சில நேரம் பார்க்கும்போது நமக்கே ஒரு கவலையா இருக்கும். ஒரு உயிரினம் வந்து இறக்க போகுது அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிருந்தும் அது வந்து அந்த பயணத்தை நோக்கி போகுது இல்லையா. சோ அது வந்து ரொம்ப இது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இது அந்த பெண் குயினுக்கும் சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால ஒரு சில பெண் குயின்கள் இப்படியான முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சில மூளை சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி இன்னும் பல பிரச்சனைகளால பெண் குயின்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்படியான முடிவெடுத்த பெண் குயின்கள் வந்து நம்ம என்னத்தை தான் அந்த கூட்டத்துல இருந்து தனியா அது பிரிஞ்சு போனாலும் திருப்பி நம்ம அந்த கூட்டத்தோட சேர்த்து விட்டாலும் அது போய் திருப்பி இருக்காதான், தனிமையை தான் தேடி போகுமா. இருந்தாலும் அந்த வீடியோ கிளிப்ல பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கவலையா இருந்துச்சு. எல்லா பெண் குயினும் வந்து இந்த கடல்ல சார்ந்து அந்த பக்கம் கூட்டமாக போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பெண் குயின் மட்டும் ஆட்டி ஒரு மாதிரி அசைஞ்சு அந்த மலையை நோக்கி போகிறத பார்க்கும்போது அந்த ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்றது தெரியல. இருந்தாலும் அந்த ஒரு சின்ன கிளிப் வந்து அந்த வீடியோ வந்து வர்ணர் எடுத்திருந்தாரு. அந்த வீடியோ தான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த வீடியோக்கு பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, ஒரு சின்ன விஷயம் கிடைச்சிட்டா கண்ணு காது மூக்கு வாய் வச்சு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னைக்கோ நடந்த ஒரு விஷயம், அது சின்ன ஒரு வீடியோ கிளிப், அது அப்போ வைரல் ஆகல. ஆனா இப்போ ஒருவேளை அந்த பெண் குயின் இதுக்காக தான் போயிருக்குமோ, லவ் ஃபெயிலியரா இருக்குமோ, இல்லாட்டி வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி வாய்ப்பு இருக்கு. அந்த பெண் குயின் லைஃப் ஃபெயிலியர்ல போச்சோ இல்லையா தெரியல. இப்ப லவ் ஃபெயிலியர்ல இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் இப்ப பெண் குயினாவே மாறிட்டாங்க. விட்டா அந்த அண்டார்டிகால போயிட்டு அந்த பெண் குயினை உட்காந்து அப்படியே பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அளவுல கூட இப்ப அவங்க வந்து இருப்பாங்க இல்ல. ஆமா, அது இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த
ஏஐ தொழில்நுட்பம் வந்து அதிக அபார வளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம்ல. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த பெண் குயின் சார்ந்த விஷயங்களை வச்சு நிறைய பேர் வந்து ஏஐ மூலமாக வீடியோ செஞ்சு போடுறதா இருக்கட்டும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண் குயின் வந்து அந்த டைம்ல இப்படி பேசியிருக்கும் அப்படின்றது மாதிரி நிறைய மாதிரியான வீடியோஸ் வந்து காணக்கூடியதாக இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்கு. எப்பயோ எடுத்த ஒரு வீடியோ கிளிப் இப்போ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி பழமையான விஷயங்கள் பழமையான பாடல்கள் தான் இப்போ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சின்ன வீடியோ கிளிப் இவ்வளவு பெரிய தாக்கத்தை கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் வந்து எல்லாரும் பெண் குயின் சம்பந்தமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வர்னர் யோசிச்சு கூட பார்த்துக்க யோசிச்சிருக்க மாட்டாரு. அதே மாதிரி அந்த பெண் குயினும் யோசிச்சிருக்காரு. பெண் குயினால அடி வாங்கினா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு இல்லையா, அமெரிக்கா ஜனாதிபதி, அவரும் சும்மாவே இருந்திருக்கலாம் அவரு. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் மாதிரி தான். அதான் இப்ப என்ன ட்ரெண்டிங் இருந்த போது அண்ணன் வந்து ட்ரை பண்ணி ஒரு கரை கண்டு அடிபட்டாலும் அடிபடுவாரு எல்லாமே பண்ணி என்ன அப்படின்னா ஒரு ட்ரெண்டிங்ல போற ஒரு விஷயத்த அவருக்கு சார்பா அவர் மாத்திக்குவாரு, மாத்திக்கக்கூடிய ஒருத்தர். அப்படி இருக்கும்போது அந்த பெண் குயின் சார்ந்த ஒரு விஷயத்த தனக்கு சார்பா எப்படி மாத்திக்க முடியுமோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணி தான் அவர் வந்து ட்ரெண்ட் ஆகியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி அந்த பெண் குயின் சம்பந்தமா யார் யாரெல்லாம் வந்து தங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீடியோவோ இல்லாட்டி தங்களுடைய கவலையோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா அதுவும் சோஷியல் மீடியால காணக்கூடியதாக இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எல்லாருடைய போன்லயுமே ஸ்டேட்டஸா இருக்கட்டும், எல்லாமே அந்த பெண் குயின் தான். ஆமா. ஸோ எல்லாருமே தனிமையை விரும்புறாங்க அப்படின்னு வந்து நமக்கும் இது மூலமா வந்து தெரிய வருது. அப்படியா? நானா தனிமையை விரும்பலப்பா. நீங்களும் வாட்ஸ்அப் டிபில அதான் போட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் தனிமையெல்லாம் விரும்பல. இல்ல அதான் சொன்னேன்ல அந்த பெண் குயின் என்ன கஷ்டத்துக்காக போச்சோ தெரியல. அது பெண் குயினா வந்து சொன்னாதான் இனிமே தெரியும். நான் இதுக்காகத்தான்டா போனேன், நான் நிறுத்துங்கடா அப்படின்னு சொன்ன வந்து போதும் நடையை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி அதே மாதிரிதான். ஸோ ஆமா வினோதரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இதுதான் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி அன்னன்னைக்கு நாளைக்கு என்னென்ன வைரலா போய்கிட்டு இருக்கோ அதே வந்து நம்ம இதே மாதிரி வந்து பேசி நிறைய விஷயங்களை வந்து நேயர்களுக்கு கொடுப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த ஒரு பெண் குயின் சம்பந்தமான இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க. பொதுவா கருத்துக்கள் தான் வந்து அடுத்து நாங்க என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வழிவகுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அது நல்ல விதமாகவும் சரி எப்படியோ சரி கருத்துக்களை பதிவிடுங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒளிப்பதிவாளர் லிஷியரன் வந்து ரொம்ப நேரமா முடிகடா அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஸோ அவரோட வந்து சொல்லிட்டு நாங்களும் அப்படியே இந்த நிகழ்ச்சி வந்து இப்படியே விட்டுட்டு போகலாம். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெற்று செல்லும் நாங்கள் என்றும் வினோதினி, அருண். நன்றி, வணக்கம் நேர்களே.